யார் மேலெல்லாம் தலையில் யார் மேலெல்லாம் அனாயிட்டிங் வைக்காரோ அவங்கள ராஜாவாக மாறுறான். நீ ராஜ வாழ்க்கை வாழணுமா? உனக்கு என்ன தேவைன்னா அனாயிட்டிங் தேவை. ஆமென். அது உள்ளான மனுஷன். இந்த ஆவி உள்ள வந்து தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் என்னவா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் நம்ம இடத்துல எப்படி இருக்கிறாரு? மாம்சமா மாறுவதற்கு அவருடைய சித்தத்தில் நாம என்ன பண்ணணும்? அவருடைய சித்தம் நம்ம இடத்துல வெளிப்படணும். எப்படி? அருமையான நமது லீடர் ஜஸ்டின் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு வெள்ளைக்காரர் வராரு உங்கள் ஊருக்கு, அவர்கிட்ட என்ன இருக்கும்னா $100 இருக்கும். ஆனால் அவர் இங்கே வந்து என்ன பண்ணணும்? மாற்றணும். அந்த டாலரை மாற்றும் போது அது இந்தியன் ரூபியாக மாறுது. அல்லேலூயா. அப்போ இந்தியன் ரூபியாக மாறுவது 8000 ரூபாய் மாறுதுன்னு வைங்க. அந்த 8000 ரூபாய் மாறுவதுக்கு அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அந்த டாலரை கொடுத்து மாற்றணும். அதை மாதிரி தேவன் நம்ம மேலே ஆவியாக இருக்காரு. ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அது மாம்சமாய் மாறுகிறது இந்த உலகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். தேவ சித்தம் நம்மள வெளிப்படணும்னா மாம்சம் வெளிப்படக்கூடாது. உள்ளான மனுஷன் சொல்லுங்க, உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷிக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அப்போ நமக்குள்ள என்ன வரணும்? அந்த விசுவாசம் வரும் பொழுது தான் அந்த உள்ளான மனுஷன் மாறுறான். யாருக்குள்ளெல்லாம் விசுவாசம் வரலையோ அவன் ஒரு நாளும் மாற மாட்டான், மாம்சத்திலே இருப்பான். ஆனால் விசுவாசம் வரும் பொழுது உள்ளான மனுஷன் உள்ள வரான். அவன் என்ன பண்ணுறான்? நேற்று செஞ்சேன் பாவம், ஆனால் இன்னைக்கு அவன் என்னவா மாறுறான்? புதிய மனுஷனாக மாறுறான். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தம் படிப்படியாக ஒரு மனுஷனுக்குள்ளே மாறுதா? அப்போ நமக்குள்ளே முதல்ல மாறணும். ஆமென். முதல்ல நான் கொடுக்காதவனாக இருந்தேன், இப்போ நான் விசுவாசிக்க கொடுக்க ஆரம்பிக்கேன். அப்போ நாளுக்கு நாள் நான் மாறுதனா? ஆமென். முதல்ல நான் தேவனை நம்பாமல் இருந்தேன், இப்போ நான் நம்புகிறேன். அப்புறம் என் இருதயம் என்ன பண்ணுது? உள்ளான மனுஷன் மாறுறான். ஆமென். அப்போ விசுவாசம் இருக்கிற இடத்துல மாற்றம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், மேலும் காணப்படாதவை அல்ல, காணப்படாதவளையே நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. மாம்சத்தில் ஒரு நாளும் பிரச்சனை முடியாது, ஆனால் ஆவியில் எல்லாமே லேசாக மாறிடும். சொல்லுங்க, எல்லாமே லேசாக மாறிடும். அப்போ நமக்கு எல்லாமே லேசாக மாறுவதற்கு ஆமென் காணப்படாதவைகளை, என்னப்படாதவைகள்? காணப்படாதவைகள் தான் உள்ளான மனுஷன் பார்க்குறான். காதில் கேட்கலையாம், இருதயத்தில் தோணலையாம், ஆனால் ஒன்று இருக்குன்னு விசுவாசிக்காம. பார்த்தீங்களா? இவன் பேர் தான் உள்ளான மனுஷன். சொல்லுங்க, இவன் பேர் என்ன மனுஷன்? ஐயா, பேப்பரில் 500 மார்க் வந்துருவேன்னு என்ன பண்ணுறாங்க? விசுவாச அறிக்கை எடுத்தாங்க. ஆனால் நீ காணலை, ஆனால் நீ பார்க்க போற. அல்லேலூயா. இதான் லேசான காரியம். தேவன் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னா எனக்கு இது ரொம்ப கடினமா? இல்லை, இது லேசானது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது லேசான காரியம். தேவனால எல்லாம் செய்ய லேசான காரியம். ஆனால் நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அருமையான தம்பி, உனக்கு விசுவாசம் தேவை. அருமையான சகோதரி, உனக்கு விசுவாசம் தேவை. அருமையான ஐயா, உனக்கு விசுவாசம் தேவை. உன் வாழ்க்கைக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இருக்கும்போது உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் மாறுவதை நீ பார்ப்பாய். அல்லேலூயா. நம்ம பார்ப்போமா? பார்க்க மாட்டோமா? பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அதனால் நம்ம வாழ்க்கைக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கணும். பவுல் சொல்கிறாரு பாருங்கள், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்ன பண்ணுதான்? சீக்கிரத்தில் நீங்கிடும் உபத்திரவம் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது.
புறம்பான